Hello everyone, welcome to Rapid Minds Tamil YouTube channel. Last video la nama vandu operators enna different types of operators irukku. Arithmetic operator na enna, logical operator, comparison operator ellame last video la paathom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து conditionals. Conditionals பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து if else அதான் basic conditional. if ஒரு condition true ஆ இருக்கும், ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷனல். இஃப் வில் கிவ் அ கண்டிஷன். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். தட் இஸ் அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பூலியன் வேல்யூவாக வர மாதிரி இருக்கும். இப்போது நம்ம பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் கண்டிஷன் கோலன், ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராக்கெட்ஸில் தான் கண்டிஷன் கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஓகே, ரீடபிலிட்டிக்காக வேணால் நீங்கள் ப்ராக்கெட்ஸில் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். பட் இன்டென்டேஷன் இஸ் மஸ்ட். ஓகே, இன்டென்டேஷன்னா என்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்டென்டேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இன்டென்டேஷன் அப்படிங்கிறது கோலன் வச்சுட்டு கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் தான் அந்த இன்டென்டேஷன். ஸோ எப்படி ஒரு இஃப் கண்டிஷனில் கோட் எழுதுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், num1 = 10. இந்த num1 = 10 அப்படின்ற கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணணும். ஸோ இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், கண்டிஷனும் நம்ம ப்ராக்கெட்ஸில் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஸோ ப்ராக்கெட்ஸ் இஸ் ஆப்ஷனல். ப்ராக்கெட்டில் கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் மட்டும் தனியாக தெரியும். ஸோ ரீடபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐம் கோயிங் டு செக் இஃப் num1 = 10. ஓகே, இப்போ நான் எப்படி கண்டிஷன் போடுறேன்னா num1 = 10 அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் எஸ். ஓகே, நான் என்ன செக் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு அசைன்மெண்ட். ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன், num1 வேரியபிளுக்கு 10ன்னு அசைன் பண்ணுறேன். கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறேன்னா இஃப் தட் வேரியபிள் = 10 செக் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் இட் இஸ் ட்ரூ எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் ரன் பண்ணும்போது எனக்கு எஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா நமக்கு இந்த கண்டிஷன் வந்து ஓகே இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ தட் இஃப் பிளாக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. இதுவே இந்த கண்டிஷன் இப்போ ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் num1 = 15 கொடுக்குறேன். இப்போது இஃப் 15 = பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ் பிரிண்ட் ஆகாது, எம்டி தான் வரும். ஏன்னா இஃப் பிளாக்கு வெளியே நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லை. இப்போ இஃப் பிளாக் வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா இப்போ நான் என்டர் பண்ணாலே உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல ஸ்பேஸ் வருது. இதுதான் இன்டென்டேஷன். இப்போ நான் இஃப் பிளாக் வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுன்னா இப்படி பிரிண்ட் பை. இப்போது என்னோடய வேல்யூ num1 = 10 இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா, எஸ் பிரிண்ட் ஆயிடும். அதோட ஸ்டாப் ஆகாது. முடிச்சுட்டு இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்குக்கு வெளியே ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ எஸ் பை. இதுவே 15 இருந்துச்சுன்னா கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அப்போ எஸ் பிரிண்ட் ஆகாது, ஆனால் பாய் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ கண்டிஷனலுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கிப் ஆகுமே தவிர நம்ம கண்டிஷனுக்கு வெளியே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அது எதுவுமே உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. அந்த வேல்யூஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுதான் நமக்கு இஃப் பிளாக் பொறுத்த வரைக்கும். ஸோ இஃப் மெயின் திங் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டிங் சிஸ்டம்க்கு கண்டிஷனல் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஓட் போடணுன்னா ஏஜ் ஷுட் பி கிரேட்டர் தேன் = 18. அதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏஜ் வேரியபிள் எடுத்துக்கிறேன். நான் என்ன செக் பண்ணுறேன்னா இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் = 18 செக் பண்ணுறேன். இஃப் தட் இஸ் ட்ரூ ஐ எம் கோயிங் டு சே பிரிண்ட் யூ கேன் ஓட். ஓகே, ஸோ நம்ம இதை ரன் பண்ணும்போது இஃப் பிளாக் போட்டுக்கிறேன். இங்கே கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தேன் = 18. ப்ராக்கெட்ஸ் நீங்கள் கொடுக்க வேணாம், ப்ராக்கெட் இஸ் ஆப்ஷனல். ரீடபிலிட்டிக்காக வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏஜ் கிரேட்டர் தேன் = 18 யூ கேன் அவுட். ஏஜ் வந்து 18 தான். ரன் பண்ணால் யூ கேன் அவுட்னு வரும். 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 25 கொடுக்குறேன்னா இப்போயும் கண்டிஷன் ட்ரூ பிகாஸ் 25 இஸ் கிரேட்டர் தேன் 18. அப்போ யூ கேன் அவுட்னு வரும். ஸோ 18க்கு மேலே நம்ம எந்த நம்பர் கொடுத்தாலுமே இந்த இஃப் கண்டிஷனில் யூ கேன் அவுட்னு பிரிண்ட் ஆகும். இப்போ 18க்கு கீழே ஒரு நம்பர் தரேன், 6ன்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரன் ஆகி அவுட்புட் எதுவுமே வராது. அவுட்புட் வந்து பிளாங்காக வந்துடும்.
கோட் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்ல மட்டும் வந்துடும். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஸோ எல்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரு வேளை ட்ரூ ஆகலை, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது அப்படின்னா எல்ஸ்குள்ளே இருக்கிற பிளாக் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ரன் பண்ணும்போது இப்போ 6 கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஸோ இட் வில் பிரிண்ட் த எல்ஸ் பார்ட். யூ கேனாட் ஓட். எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். கிளியரா? நவ் we have if condition. syntax பார்த்தீங்கன்னா if conditionக்கு if else, ifும் elseம் சேம் பிளேஸில், if எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எல்ஸையும் அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும். கிளியரா? வெரி சிம்பிள். மூவிங் ஆன், கொஷின் டைம். write a Python program that checks if a entered number is odd or even. ஓகே, ஸோ ஆட் ஆர் ஈவனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் புரிஞ்சுக்குவோம். ஒரு நம்பரை எப்படி ஆடாக ஈவனாக நான் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுப்போம். ஈவன் நம்பர் என்னென்ன? 2, 4, 6, 8, 10. இது எல்லாமே நமக்கு ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் என்ன வரும்? 1, 3, 7. இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். எப்படி ஈவன் நம்பரை ஆட் நம்பராக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா we have one method. ஃபர்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் ஒரு ஈவன் நம்பர் எடுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகே, கோஷன்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும், 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். ஆனால் ரிமைண்டர் பாருங்கள், ரிமைண்டர் வில் ஆல்வேஸ் பி 0. ஸோ லாஜிக் என்னென்னா, இஃப் யூ டேக் அ ஈவன் நம்பர், ஒரு ஈவன் நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கோஷன்ட் மே பி டிஃப்ரெண்ட். ஓகே, பட் ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் 0. இதுதான் நமக்கு லாஜிக். அப்போ எனக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணேன்னா ரிமைண்டர் 0வான்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் 0, ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் ஈவன். ஆடாக இருந்துச்சுன்னா, சாரி 0 இல்லைன்னா ஆட். நவ் how to get the remainder? அதுக்குன்னே நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆப்ரேட்டர் இருக்குது. தட்ஸ் த மாடுலஸ் ஆப்ரேட்டர். பர்சன்டேஜ் சிம்பிள் மாடுலஸ் போட்டோன்னா நமக்கு ரிமைண்டர் பிரிண்ட் ஆகும். ஆப்ரேட்டர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு டேக் அ நம் that is equal to let's say 8. if இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். if that is equal to 0, ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்? print num is even. ஏன்னா எனக்கு 0 வந்துடுது, ரிமைண்டர் வந்து 0 வந்துடுது. ஸோ இட் இஸ் ஈவன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 8 தானே, 8 இஸ் ஈவன். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஈவன் வரும். இப்போ இதுவே எல்ஸ், ஒருவேளை ஈவனாக இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் நம்பர் இஸ் ஆட். நான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 9 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 9 இஸ் ஆட் நம்பர். 9 டிவைடட் பை 2 வந்து ரிமைண்டர் வந்து 0வாக இருக்காது. ஸோ இஃப் பிளாக் ஸ்கிப் ஆகிட்டு எல்ஸ் பிளாக் பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஆட்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொஷனில் வந்து ரைட் என்டர்டு பை யூசர். ஸோ யூசர்கிட்டருந்து நம்ம ஒரு நம்பர் வாங்கணும். அதனால் என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் நம்பர் டைரக்ட்லி, இன்ட் இன்புட் மெத்தட்ஸ் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம். என்டர் எனி நம்பர். ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் கேட்கும் என்டர் எனி நம்பர். ஸோ நான் வந்து ஒரு 5 என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்னு பிரிண்ட் ஆகும். இதுவே 22 ஈவன். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூவை பேஸ் பண்ணி ஆட் ஆர் ஈவன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் இன்புட் வாங்குகிறேன். இஃப் the remainder is 0, I am going to print number is even, else number is odd. Simple. Moving on, ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இப்போ if else போட்டுக்கலாம். ஒன்று this or that அப்படின்னா if else போட்டுக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு 3 கண்டிஷன்ஸ் செக், that is more than 1, 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணுற மாதிரி வரும். this or thatன்னு இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் எவாலுவேட் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன எடுக்கிறேன்னா, மார்க்ஸ் ஈக்குவல் டு
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். மார்க்ஸோட ரேஞ்ச் பார்க்குறேன். மார்க்ஸ் வந்து 70க்கு மேலே இருந்துச்சுன்னா 75க்கு மேலே இருந்துச்சுன்னா ஐம் கோயிங் டு பிரிண்ட் கிரேட் ஏ. 70க்கு மேலே இருந்துச்சுன்னா கிரேட் பி, எல்ஸ் கிரேட் சி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து 75 கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். இஸ் 75 கிரேட்டர் தேன் 90? நோ. அப்போ இஃப் ஸ்கிப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்க்கு வரும். எல்ஸ் இஃப் கீவேர்ட் பார்த்துக்கோங்க, எல்இஃப்னு தான் போடணும். இட்ஸ் ஓகே. எக்ஸ்பேன்ஷன் வந்து எல்ஸ் இஃப், பட் நம்ம எழுதும்போது கீவேர்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்இஃப். ஓகே, இஎல்ஐஎஃப், எல்இஃப். நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுங்க. மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 70ஆன்னு பாருங்கள். 75 இஸ் கிரேட்டர் தேன் 70, அப்போ கிரேட் பின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும், எல்ஸ்லாம் செக் ஆகாது. எங்கே உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகிட்டு அந்த ஹோல் இஃப் எல்ஸ் பிளாக்கே ஸ்கிப் ஆகிட்டு இட் வில் கோ அவுட். கிளியரா? நான் ஒருவேளை 16 வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம், ஃபால்ஸ். செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணோம், அதுவும் ஃபால்ஸ் தான். பிகாஸ் 60 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 70. கரெக்டாக? அப்போ எல்ஸ் பார்ட் பிரிண்ட் ஆகி கிரேட் சின்னு ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணோன்ட்டு இல்லை, எத்தனை எல்ஸ் இஃப் கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, மார்க் கிரேட்டர் தேன் 60னா கிரேட் சி. ஓகே, எல்ஸ் கிரேட் டி. இப்போ பார்த்தீங்கன்னா 62 எடுத்துக்கிறேன், 60 எடுத்துக்கலாம். நான் ஈக்குவல் டு இருக்குல்ல, மார்க்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 60னா கிரேட் சி பிரிண்ட் ஆகணும். நான் ரன் பண்ணுனா கிரேட் சி பிரிண்ட் ஆகும். இப்போ அதுக்கும் கம்மியாக 15 போகிறனா தான் கிரேட் டி பிரிண்ட் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து எல்இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். வெரி சிம்பிள். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், இஃப்க்கு அப்புறம் எல்இஃப் தான் கொடுக்கணும், எல்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா இஃப், நடுவில் எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு ஃபைனலாக எல்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எல்ஸ் இஃப் பொறுத்த வரைக்கும். இந்த எல்லா பிளாக்ஸ்லையுமே நம்ம வந்து இன்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மஸ்ட். ஸோ மித்த லாங்குவேஜஸில், இன் மெஜாரிட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வி ஹாவ் கர்லி ப்ராக்கெட்ஸ். C++, ஜாவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப்க்கு அப்புறம் கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது வந்து ஒரு பிளாக்காக கன்சிடர் ஆகும். பைத்தன் பொறுத்த வரைக்கும் we don't have curly brackets. அதுக்கு பதிலாக தான் indentation. This indentation is a 4 space or 1 tab space. 4 வாட்டி நீங்கள் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் கம்பைலர், ஆன்லைன் கம்பைலரோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ ஏதாச்சும் கம்பைலர் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் எழுதிட்டு கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்டென்டேஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை இன்டென்டேஷனோட ஸ்டார்ட் ஆகலைன்னா 4 டைம் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு வாட்டி டேப் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, now this is called as a indentation and it should be followed very strictly. உங்களுக்கு எரர் வந்துடும். இன்டென்டேஷன் கொடுக்க மறந்தீங்கன்னா, let's say இந்த இடத்துல if print இங்கே கொடுக்குறேன், ரன் பண்ணும்போது you get error, indentation error, expected intended block after if statement. ஸோ எப்போவுமே இஃப்க்கு அப்புறம் ஒரு இன்டெண்டட் பிளாக், திஸ் இஸ் த இன்டெண்டட் பிளாக், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சும் இருக்கணும். இன்டெண்டட் பிளாக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆச்சும் இருக்கணும். ஓகே, தட் இஸ் த இன்டென்டேஷன். ஓகே, now the next question, write a program that finds the smallest number between 3 numbers entered from the user. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர்கிட்ட இருந்து 3 நம்பர் வாங்குகிறேன். அந்த 3 நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ பிரிண்ட் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட இருந்து 3 நம்பர் வாங்குவோம். int input enter num1. ஓகே, அதே மாதிரி நான் 3 நம்பர் இன்புட் வாங்குகிறேன். num1 num2 num3 num2 num3. இப்போ இந்த 3ல் எது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் நான் பிரிண்ட் பண்ணோம். கண்டிஷன் எப்படி செக் பண்ணலாம்? இப்போது num1 வந்து எப்போ ஸ்மாலாக இருக்கும், எப்போ num1 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும்னா, num1 வந்து num2 விட சின்ன நம்பராக இருக்கணும், num1 வந்து num3 விட சின்ன நம்பராக இருக்கணும். 2 சின்ன நம்பராக இருந்தால் மட்டும்தான் num1 is the smallest number. So I'm going to check if num1 less than num2, num2 லெஸ் தானாக இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கலாம், they can also be equal, and 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல ஆர் கிடையாது,
both the condition num1 வந்து num2 விடையும் சின்னதா இருக்கணும், num3 விடையும் சின்னதா இருக்கும். So it's like a must. num1 should be less than num2 and num1 should be less than num3. இந்த condition true ஆயிடுச்சுன்னா I am going to print num1. num1 தான் smallest ன்னு print பண்ண போறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நான் num1 வந்து smallest நம்பராக கொடுக்குறேன். 2, 25, 60, 32. இப்போ இதில் smallest நம்பர் என்ன? 2. 2 வந்து print ஆயிடுச்சு. ஏன் 2 print ஆகுதுன்னா இந்த if condition நமக்கு true ஆகுது. num1 2 less than 25 true and num1 2 less than 32 true. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கனால if வந்து ட்ரூ ஆயிடுது. ஓகே, now elif next condition num1 num2 less than equal to num1 and num2 வந்து num3 விடவும் சின்னதாக இருக்கணும். num3 விடவும் சின்னதாக இருக்கணும். இருந்துச்சுன்னா print num2. இப்போ நான் ரன் பண்ணுறேன். 25, 6, 63 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகும். num1 வந்து num2ஓட லெஸ்ஸா? num1 லெஸ் தேன் 6 கிடையாது. num1 இஸ் கிரேட்டர் தேன் 25. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகும்போதே நமக்கு இந்த இஃப்பும் ஃபால்ஸ் ஆயிரும், பிரிண்ட் ஆகாது. elif கண்டிஷன் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். elifல என்னன்னு பார்க்கும். elifல என்ன கொடுத்துருக்கோம்? num2 லெஸ் தேன் num1 ட்ரூ. 6 விட 25, 25 விட 6 கம்மி. num2 லெஸ் தேன் num3 63 விடவும் கம்மி. ஸோ num2 இஸ் பிரிண்டட். இப்போ இது ரெண்டுமே எனக்கு ட்ரூவா இல்லை? ஓகே, ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆகுதுன்னா எல்ஸ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் num3. num3 is the smallest number. So print 5, 3. ஸோ நீங்கள் இந்த கோடில் என்ன நம்பர் என்டர் பண்ணாலும் செக் ஆகிட்டு ஈவன் நெகட்டிவ் நம்பர்ஸ் யூ கேன் என்டர். -9, -2, 5. இப்போ இதில் லீஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா -9. -9 தான் இருக்கிறதுலே கம்மி. -9 வந்து பிரிண்ட் ஆகுது. கிளியர்? ஸோ திஸ் இஸ் த else if condition, if else condition. கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன், இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் if num1 mod 2 equal to 0 ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணோம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மல்டிபிள்ஸ் கண்டிஷன்ஸ் செக் பண்ணும்போது தான் நடுவில் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்டோ ஆரோ ஏதாச்சும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த else if and the conditional